அனைவருக்கும் வணக்கம். பெண் பெண் என்பவள் யார்? இந்த கேள்விக்கு நமக்கு நிறைய பேருக்கு இன்னும் விடையே தெரியல. பெண் என்பவள் ஒரு நெருப்பு. அவள் ஒரு பேர் ஆயுதம். அந்த நெருப்பு எப்படி ஒரு நெருப்பு கிட்ட போகிறதுக்கு நம்ம தொடர்ந்து பயப்படுவோமோ, அதே மாதிரி ஒரு பெண் என்பவளை ஒரு ஆண் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படணும். அதுக்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், தன்னம்பிக்கையும் தைரியமும். இப்போ பெண்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பெண்களை பார்த்துருக்கோம், சாதனை பெண்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நமக்கு முன்னக்கூட்டி நம்ம வாழ்ந்துட்டு போன சில பெண்களை நம்ம பார்க்குறோம். அந்த பெண்கள்லாம் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாத்தின் மத்தியில் தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. அப்போ அந்த பெண் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பெண்ணை நமக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்கள எந்த பாதையில் பயணிச்சாங்களோ அந்த பாதையில் நம்ம பயணிக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பேர் ஆயுதம். நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்லை. ஏன்னா ஒரு பெண் ஃபோன் பேசுகிறாளா, அவளுக்கு அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படுதா, அது மட்டுமே அவள் ஆயுதம் நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னை பொறுத்தளவில் ஒரு பெண் ஒரு ஃபோன் கையில் இருக்கா, அவள் அந்த உலகத்தை ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறா. அது தப்பு. நம்மளே ஒரு பெரிய ஆயுதம் தான். அந்த ஆயுதம் சரியான முறையில் தீட்டப்படுதா, கூர்மையாக்கப்படுதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த சமுதாயம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. இதுதான் சரியான பாதைன்னு அவங்களே ஒரு பாதையை வகுத்துட்டு அந்த பாதையில் போகிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அரசியலாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளை கூர்மையாக்கிக்கிடுவோம். நம்ம போகிற வழி சரியான வழியா, இந்த வழியில் நம்ம போனோம்னு சொன்னால் அது 4 பேருக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணி நம்ம எப்படி போகணும், எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண் ஒரு அரசி, பெண் என்பவள் அரசி. நம்ம தனியாக இருக்கும்போது யோசிப்போம், நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம். ஒரு கல்யாணம் முடித்து குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்காக மட்டுமே நம்ம அந்த உலகத்தில் படைக்கப்படலை. இந்த இயற்கை நம்மளை எதுக்காக படைச்சிருக்குன்னா, ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் நம்மளை படைச்சிருக்கு. அது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே யோசித்திருப்பாங்க. யோசிக்கணும், எதற்காக நம்ம படைக்கப்பட்டோம். இந்த உலகத்தில் வாழ போகிறது சில காலங்கள் தான். கொஞ்ச நாள் வாழ்கிறோம், அதுக்கப்புறம் மறிச்சு போயிருந்தாங்க எல்லாருமே. நம்மளும் அப்படி தான். ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்ம என்ன சாதித்தோம், நம்ம என்ன இந்த உலகத்தில் விட்டு சென்றோம். ஒரு கல்யாணம் முடித்து ஒரு குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைங்களை விட்டு செல்வது மட்டும் இந்த உலகத்தில் சாதனை வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும். இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டு போகணும். அரசியலாகி நீங்கள் அந்த குறுகிய குடும்பம், குழந்தைங்க, பிள்ளைங்க, கணவர், அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் அதையும் தாண்டி வெளியில் வாங்க. உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் இருக்கோம். நாங்கள் உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் நீங்கள் எங்க கூட வாங்க. நம்மளும் சேர்ந்து ஏதாச்சும் இந்த சமுதாயத்தை நம்ம என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோமோ அதை செய்வோம். வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் பெண்களை. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டு காணாமல் போயிருக்கோம். சில நேரங்களில் நம்ம ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த ரோட்டில் நிறைய நான் அன்றைக்கி கூட பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க வயிற்றுல அவங்க ஒரு நைட்டி போட்டிருக்காங்க. அந்த நைட்டி கூட அவ்வளோ ஒரு அழுக்காக இருந்தது. அவங்க வயிற்றுல பார்த்தா கன்சீவாக இருக்க குழந்தை உண்டாயிருக்காங்க. எனக்கு அந்த பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்கள நினச்சி பார்த்தேன். எனக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் போய் நம்ம தூங்கிடுவோம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அவங்களுக்கு வீடு கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் தான். நான் எல்லா ஆண்களையும் நான் சொல்லலை. ஒரு சில ஆண்கள் அந்த பெண்ணை கூட அவங்க விட்டு வைக்கல. அதெல்லாம் நம்ம பெண்ணாக இருந்து பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. யாரோ என்னமோ நடந்திருக்காங்க இருக்காங்கன்ட்டு நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும், ஒன்று சேரணும். இந்த மாதிரி சமுதாயத்தில் இது பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம கூட்டி அவங்களுக்கு நம்மளால் உதவியை செஞ்சுட்டு நம்ம மறிக்கும் பொழுது தான் நம்ம அந்த உலகத்தில் நம்ம இயற்கை நம்மளை எதுக்கு படைச்சிச்சோ அதனுடைய அர்த்தம் அது 100% முழுமையடையும். அதனால் அரசிகளே எங்களோட இணைங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை வெல்வோம், சாதனை படைப்போம். பெண் விடுதலையே மண் விடுதலை. நன்றி, வணக்கம்.